ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடி நம்ம பண்ண போகிறோம். கொலோசியர் என்கிற நிருபத்தை நாம் இந்த வேத ஆராய்ச்சி பகுதியில நாம் விவரமாக நம்ம படிக்க போகிறோம், விரிவாக நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை வைத்து இந்த முழு புஸ்தகத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு, அதை நாம் முழுவதுமாக அறிந்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எடுப்பதற்காக இந்த கொலோசு நிருபத்தை நான் தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு எபிசோட்லையும் இந்த செய்தியை நாம் கேட்கலாம். இன்றைக்கு கொலோசியர் புஸ்தகத்தை நான் தெரிந்தெடுத்ததற்கு காரணம், ஒரு சபையினுடைய வளர்ச்சி, ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு ஊழியக்காரனாக இருந்த பவுலுடைய ஒரு கரிசனை அந்த சர்ச்சுக்கு மேலே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த புஸ்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது நம்முடைய நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டில் 12வது புஸ்தகமாக காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை பவுல் எழுதினாரு. இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறாரு. ஆனா இந்த சபைக்கு, கொலோசு பட்டணத்தில் இருந்த சபைக்கு பவுல் நேரடியாக போகவில்லை. அவர் இந்த சபையை ஸ்தாபிக்கவில்லை. ஸோ அவர் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 3 வருடங்கள் அவர் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல எப்பாப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பவுல் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்துடைய வல்லமை அறிந்து கொண்ட மனிதன் கொலோசு பட்டணத்திற்கு சென்று அந்த பட்டணத்துல ஒரு சபையை அவர் ஸ்தாபிக்கிறார். ஸோ ஸ்தாபித்து அந்த சபை ஆவிக்குரிய ரீதியாக அது வளர்ச்சி அடைகிறது. இந்த நேரத்துல, இந்த கால சூழ்நிலையில பவுல் சிறைச்சாலையில பிடிபட்டு அடைக்கப்படுகிறார். பவுலும் தீமோத்தேயும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, அவர்களிடத்துல போய் கொஞ்ச நாள் தங்கி இருப்பதற்காக எப்பாப்ரா அங்க போறாங்க. ஜெயிலுக்கு, அந்த சிறைச்சாலையில அந்த பிரிசனுக்கு போறாங்க. போகும்பொழுது இந்த சபையில நடக்கிற காரியங்களை ஒரு சாட்சியாக விவரிக்கிறார். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியாக விவரிக்கிறார். ஸோ அந்த செய்திகளை கேட்டறிந்த பவுல் அந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த புஸ்தகத்தை, இந்த நிருபத்தை அந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த எபேசு பட்டணத்திற்கும் அந்த கொலோசி பட்டணத்தோட சபைக்கும் ஒரு 100 மைல்ஸ், அதாவது 160 கிலோமீட்டர் ஒரு தூரம், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எப்பாப்ரா இந்த சபையை ஸ்தாபிப்பதற்கு முழு முயற்சி எடுக்கிறார். பவுல் சிறைச்சாலையிலிருந்து இந்த லெட்டரை எழுதுகிறார். ஸோ நம்ம இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த முழு வேதாக ஆராய்ச்சியிலையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த காரியங்களை நம்ம பகுத்தறிய போகிறோம். அதை நாம் அறிந்து ஆராய்ந்து வேதத்துல என்ன இருக்கிறது, ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, வேதத்துல என்ன இருக்கிறது என்பதை நாம் முழுவதுமாக ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக இந்த வேத ஆராய்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அவுட்லைன், அந்த காரியத்தை கொடுத்து நாம் ஜெபித்து இந்த நேரத்தை நாம் முடிக்கலாம். இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை நம்ம ஓவரால் ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பவுல் வாழ்த்துதலை எழுதி வைத்திருக்கிறார். கிரீட்டிங்ஸ், தேங்க்ஸ் கிவிங், பிரேயர். அந்த 3 காரியத்தை இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். வாழ்த்துகிறாரு, அந்த சபையை வாழ்த்துகிறாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த சபைக்காக ஆண்டவரிடத்துல அவர் நன்றி செலுத்துகிறதை அந்த இடத்துல எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 2வது காரியம், த சூப்பர்மெசி ஆஃப் கிரைஸ்ட், த குளோரியஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை இந்த புஸ்தகத்துல அவர் எழுதுகிறார், இந்த நிருபத்துல அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய ஆழ்மை தன்மை, அவருடைய ஆழ்தன்மையை குறித்து, அவருடைய அந்த யுனிக்னஸ் குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமையை குறித்து இந்த இடத்துல பார்க்கலாம். 3வது காரியம், பால் ஒரு சபைக்காக எப்படி ஹவு ஹி லேபர்ட் எ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைக்காக அவர் என்ன உழைக்கிறாரு, எப்படி அவர் வேலை பார்க்கிறார், ஒரு சபைக்காக அவர் என்னென்ன முயற்சிகளை அவர் எடுக்கிறார் என்பதையும் இதில் எழுதியிருக்கலாம். அதுல அவர் மினிஸ்ட்ரி ஃபார் த ஷேக் ஆஃப் த சர்ச், அந்த சபை வளர்வதற்காக, சபைக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளை அந்த இடத்துல பார்க்க முடியும். கன்சர்ன் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் ஆஃப் ஹிஸ் ரீடர்ஸ், அதாவது இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற மக்களுடைய ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர் எழுதுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 4வது காரியம், ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியூமன் ரெகுலேஷன்ஸ் த்ரூ லைஃப் வித் கிரைஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதாவது நிறைய இந்த நாட்களில இப்ப பவுலுடைய காலத்திலையும் சபைகளில குழப்பங்களை உண்டாக்குவதற்காக, சபை மக்களுடைய விசுவாசத்தில் வழி விலகி போவதற்கான பிரசங்கங்களும் கள்ளத்தீர்க்க தரிசனங்களும் நிறைந்திருந்த காலகட்டம். ஸோ அந்த நேரத்தில் அவர் he was very much particular
அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து எப்படி விடுதலை பெறுவது, வேதத்திற்கு புறம்பாக வசனங்களை புரட்டி பேசுறவர்களுக்கு எப்படி how to get deliverance or how to get freedom from the human regulation through life with Christ. இயேசு கிறிஸ்துவோட தன்மையை நம்ம அறிந்து கொண்டு அதுல இருந்து அதுக்கு அவர் எப்படி எழுதியிருப்பார், நம்ம அந்த டீடைல்ஸ் நம்ம படிக்க போறோம். நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வார்னிங் டு காட் அகெயின்ஸ்ட் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அப்படி தவறான போதனைகளை பிரசங்கிப்பவர்களுக்கு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இப்ப இந்த வார்னிங்ங்கிற வார்த்தையை ஒரு கிராஸ் போட்டு நிறைய இடங்கள்ல போட்டிருக்கோம். பெரிய பெரிய அந்த எலக்ட்ரிசிட்டிஸ் ஆபத்தான இடங்கள்ல வரும்பொழுது வார்னிங், ஸோ டோன்ட் கெட் க்ளோஸ் டு தட். இப்ப அந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல அந்த சிம்பிள் வச்சிருப்பாங்க, டோன்ட் கெட் க்ளோஸ் டு தட் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் அந்த வார்னிங் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எவ்வளவு அது அபாயகரமான காரியம், அதற்கு எவ்வளவு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதையும் நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, ரிஜெக்ட் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அப்படிம்பாரு. ஸோ அவங்களை விட்டு விலகிடணும், அவங்கள்ட்ட போய் நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அவங்கள்ட்ட நோ நீட் டு ஹேவ் எனி ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் எனிதிங். அதை ரொம்ப டீடைல்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். வி கேன் ஸ்டடி அபவுட் இட். ஐந்தாவது காரியம் இந்த புஸ்தகத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரூல்ஸ் ஃபார் த ஹோலி லிவிங். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான முறைமைகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த ரூல்ஸ், அந்த கட்டளைகளை போல, திஸ் இஸ் வாட் கிரைட்டீரியா, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இதுதான் கிரைட்டீரியா, இதுலதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. அதுல ஓல்டு செல்ஃப் அண்ட் நியூ செல்ஃப் அப்படின்னு எழுதியிருப்பாரு. பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன் நம்ம என்ன செய்யணும், புதிய மனுஷன் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா ரூல்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஒரு வீட்டுல பிள்ளைங்க, அப்பா அம்மா, கணவன் மனைவி, வேலைக்காரங்க, எஜமான், இதெல்லாமே அவர் அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ஸுடைய ரூல்ஸை பத்தி அழகா எழுதியிருப்பார். அதை நம்ம படிக்க போறோம். கடைசி ஆறாவது ஃபைனல் கிரீட்டிங்ஸ். நான் 6 காரியங்கள் சொன்னேன். ஒன்னு, இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பைபிளை நீங்க ஓவரால் அப்படி ஒரு கழுகு பார்வையில நீங்க பார்த்தீர்கள் அப்படின்னா, கிரீட்டிங்ஸ், தேங்க்ஸ் கிவிங், பிரேயர், இந்த ஆஸ்பெக்ட்ல அந்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த சூப்பர்மெசி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அவர் எழுதியிருக்கிறார். மூணாவது, பவுலுடைய ஊழியத்தை, ஒரு சபைக்காக அவர் செய்கிற ஊழியத்தை அவர் எழுதியிருக்கிறார். நான்காவது, அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எப்படி தப்பித்து வாழ வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். ஐந்தாவது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான முறைமைகளை அவர் எழுதியிருக்கிறார். ஆறாவது, ஃபைனல் கிரீட்டிங்ஸ் அந்த சபையை. இன்னைக்கு நம்ம ஒரு 5 வசனத்துல என்ன கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம வேகமா முடிக்க போறோம். அந்த 5 வசனங்களை நம்ம கொலோசியர் நிருபத்தினுடைய முதல் 5 வசனங்களை நான் வாசித்து அந்த வசனத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட் அதை இன்டர்பிரேட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரியத்தையும் அதுல புரிந்துக்க போறோம். அப்புறம் அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இந்த 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம் 5 வசனங்களிலிருந்து. முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இப்படியாக அந்த முதல் 5 வசனங்களும் இருக்கிறது. எப்போ வேதத்தை வாசிச்சாலும் கடகடன்னு வாசித்துட்டு போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கும் போது அதுல ஒரு சில வார்த்தைகள் இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். நம்ம அந்த அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை அது ஒரு பெரிய ஒரு பொருளை அது நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இந்த வசனங்களை பார்க்கும்போது பவுலுடைய தன்மைகள், பவுலுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் 2 காரியங்களை நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த 5 வசனத்திலிருந்து 2 காரியங்கள். ஒன்று, பாலுடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம், பவுலுடைய அடையாளமும் பவுலுடைய ஹியூமிலிட்டி, தாழ்மை, அவருடைய தாழ்மை, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய ஐடென்டிட்டி என்ன என்கிறதையும் ஹியூமிலிட்டி என்ன என்கிறதையும் இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நான் அந்த 1வது வசனத்தை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம், நம்மளுடைய ஐடென்டிட்டி இப்ப நான் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் அப்படின்பேன். நான் மெடிக்கல் லேப்ல ஒர்க் பண்ணேன்னா நான் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல டீச் பண்றேன்னா நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் யாரையாவது நான் கவுன்சிலிங் பண்றேன்
அப்படின்னா நான் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வி ஹாவ் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் வாட் வி ஆர் டூயிங். நம்ம செய்கிற காரியங்களை குறித்து இப்போ ஒரு வாகனத்தை ஓட்டுறவங்க சொல்லுவாங்க ஐ எம் அ டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இங்க பவுல் வந்து ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. என்ன ஐடென்டிட்டி கொடுக்குறாரு? நான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்படிங்கிறாரு. நான் வந்து அப்போஸ்தலன், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து என்னை அப்போஸ்தலனாக வைத்து, திஸ் இஸ் வாட் மை கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை ஒரு ஐடென்டிட்டியா கொண்டு வர்றாரு. அது நிறைய நிருபங்களில் அவர் எழுதியிருப்பார் அப்போஸ்தலன். அது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம சில நேரங்களில் நம்மளை ஐடென்டிட்டி வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் வி ஆர் டூயிங். ஊழியம் செய்கிறவங்க நான் ஊழியம் செய்கிறேன், நான் மிஷினரியா இருக்கிறேன், இல்ல நான் ஒரு பிரேயர் வாரியரா இருக்கிறேன், இல்ல நான் ஒரு ஒரு மினிஸ்டர், ஒரு தெபோராவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அவர் ஓன் ஐடென்டிட்டி. நம்ம இந்த விஎம்எம் மினிஸ்ட்ரியிலுமே நமக்கு வி ஹாவ் ஐடென்டிட்டி, ரைட்? சோ இங்க பவுல் அழகா சொல்லுகிறார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்போஸ்தலன் என்கிறதை எப்படி அவரு சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் அப்படிங்கிறாரு. அந்த அப்போஸ்தலன் ஐடென்டிட்டி அவருக்கு எப்படி கிடைச்சிச்சான்? அவர் அழகா எழுதுறாரு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். நான் யாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து. என்னுடைய பாஸ் வந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னை வந்து அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறார். அதை எப்படி வைத்திருக்கிறார்? தேவனுடைய சித்தத்தினாலே, பை த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தினாலே இருக்கிறேன் அப்படின்னு. சோ இது வந்து பாலோட ஒரு ஐடென்டிட்டியா நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த முதல் வசனத்துல எழுதுறாரு சகோதரராகிய தீமோத்தேயு. அந்த வார்த்தையை நான் அதிகமா கொஞ்சம் தியானித்தேன். சோ பவுல் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன், எவ்வளவு பெரிய ஒரு சர்ச் லீடர், எவ்வளவு பெரிய ஒரு மிஷனரி. சோ அவர் எவ்வளவு பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த நேரத்துல அவருக்கு கூட கொஞ்சம் கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த கோவொர்க்கர்ஸ் எல்லாமே இப்ப தீமோத்தேயு பார்த்தோம்னா, தீமோத்தேயு ஒரு யங், ஒரு ஜூனியர் ஃபாலோவர், ஒரு ஜூனியர் ஒரு கோவொர்க்கர் பவுல் கூட இருக்கிறாரு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவர் பவுல் கூட ஜெயில, சிறைச்சாலையில இருக்கிறாரு. சோ இவர் அப்படி நெக்லெக்ட் பண்ணல. ஒருவேளை நம்ம சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா we will put ourselves in front. நம்மளை முதலாவது கொண்டு வருவோம். பவுல் வந்து இப்ப எழுதியிருக்கலாமே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அவர் மென்ஷன் பண்ற என் கூட இருக்கிற யாரு, சகோதரனாகிய தீமோத்தேயும் அப்படிங்கிறார். சோ அவர் வந்து அவர் பண்ற அந்த டார்கெட்ல, அவர் பண்ற அந்த ஒர்க்ல இன்னொரு பர்சனையும் இன்வால்வ் பண்ண வைக்கிறது பவுலுடைய ஒரு ஹியூமிலிட்டியை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டு காரியம் சொன்னேன். பவுலோட ஐடென்டிட்டி, அவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தினால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, சகோதரனாகிய தீமோத்தேயு, ஆடிங் ஹிஸ் ஜூனியர் கோவொர்க்கர் இன்க்ளூடிங் தம். இது வந்து என்ன அப்படின்னா அவாய்டிங் ப்ரௌட்னஸ். நிறைய இடங்கள்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்குலர்ல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலா டெவில் வில் புட் த சீட் ஆஃப் ப்ரௌட்னஸ். அந்த பெருமையினுடைய விதைகளை நமக்கு இருதயத்துக்குள்ள விதைச்சு விட்டுருவோம். ஸோ நான் தான் இதை செஞ்சேன், என்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழியங்களிலும் நான் ஜெபித்தேன், அதனால நடந்துச்சு, இட்ஸ் ஃபைன், குட். ஆனா நம்ம எப்படி நம்ம ஒரு டீம், அது வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நம்ம வந்து அந்த ப்ரௌட்னஸ் டு அவாய்ட். நான் அல்ல, அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன். இட்ஸ் நாட் எ பால், இட்ஸ் a strength of Jesus Christ அப்படிங்கிறார். அவருடைய சக்சஸ் மினிஸ்ட்ரி, அவருடைய விசுவாசத்தின் போராட்டத்திலே அவர் வெற்றிகரமாக முடிக்கும் பொழுது அவர் he was completely depending on God's strength. ஸோ இது வந்து பவுலுக்குள்ள அந்த பெருமைகளை அப்படி ரிமூவ் பண்ணி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அவாய்டிங் த ப்ரௌட்னஸ். இன்னொன்று வந்து ஐடென்டிட்டி டு த ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாருக்காக இவர் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார், இந்த நிருபத்தை யாருக்காக எழுதுகிறார்? அழகா எழுதுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறேன். ஸோ அப்ப யாரை இவர் ஐடென்டிஃபை பண்றாரு? இந்த புஸ்தகத்தை நம்ம அப்படிதான் பார்க்கணும். இப்ப யாரோ ஒருத்தங்க இந்த புஸ்தகத்தை படிச்சா புரியாது. ஏன் யாருக்கு அவர் எழுதுறாருன்னா அதுல ரெண்டு வார்த்தையை கொண்டு வர்றாரு. ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புல சுதந்திரவாளிகளாக இருக்கிற, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த சான்டிபிகேஷன், அந்த பரிசுத்தம் அடைகிற அந்த தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்குமா இருக்கிற சகோதரர்களுக்கு நான் எழுதுறேன். இதுதான் அவர் யாரை ஐடென்டிஃபை பண்றா, யாருக்காக இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது காரியம், முதலாவது சொன்ன பால்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி, பவுலுடைய அடையாளமும் அவருடைய தாழ்மையும் குறித்து நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரத்துல, அந்த 4 வசனங்கள்ல. ரெண்டாவது, பால்ஸ் பேசிக் மினிஸ்ட்ரி, பாலோடைய பேசிக் மினிஸ்ட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 3வது வசனத்துல என்ன எழுதுறாரு?
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப அந்த 3வது வசனம் முழுவதுமா நாங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியும். 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பால்ஸ் பேசிக் மினிஸ்ட்ரி, தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர். எல்லாத்துக்கும் அவர் தேங்க் பண்றாரு. எல்லாத்துக்கும் நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்கும், ஒவ்வொரு ஜெபம் முடிஞ்சோட நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த எந்த உபகாரங்களையும் நம்ம மறக்கணும். அதான் தேங்க்ஸ் கிவிங். என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு எடுக்கிற சுவாசம் அது ஆண்டவருடைய கிருபை. நான் இன்றைக்கு நிற்பது அவருடைய சுத்த கிருபை. நான் இன்றைக்கு சுகமாக வாழ்வது தேவன் என் மேல வைத்திருக்கிற. இதற்காக நான் ஒவ்வொரு நேரமும் ஐ ஹாவ் டு தேங்க் காட். முதலாவது என்னுடைய வாழ்க்கைக்காக நான் தேங்க் பண்ணேன். ரெண்டாவது என்னுடைய ஊழியத்துல நான் பார்க்கிற ஒவ்வொரு டெஸ்ட் மணி, நான் பார்க்கிற ஜனங்கள் பெறுகிற விடுதலைகள், இதுல யாருக்கு நான் தேங்க் பண்ணணும்? ஐ ஷுட் தேங்க் காட். பிகாஸ் எதுக்காக நான் ஆண்டவருக்கு தேங்க் பண்றேன்? முதலாவது ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாம அந்த விடுதலையின் ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் செபிக்கும் பொழுது எங்க ஊழியத்தின் மூலமா ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிறார். ஐ ஹேவ் டு தேங்க் காட். லார்ட், தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஊழியத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த ஊழியத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்ன நீர் பரிசுத்தமான நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், என்ன நீர் அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். சோ இந்த பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர். சோ ரெண்டாவது எதற்காக அவர் தேங்க் பண்றாரு? என்ன காரணத்துக்கு அவர் தேங்க் பண்றாரு? he was thanking God the faith in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வைத்திருந்த விசுவாசம். எப்பாப்ரா வந்து சொல்றாரு, அவர் ஜெயில இருக்கும்போது, சிறைச்சாலையில் பவுல் இருக்கும்போது வந்து சொல்றாரு, எங்க கொலோசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துக்கு மேல நல்ல விசுவாசிகளா இருக்கிறாங்க. சோ நான் அதை பார்க்கும்போது பார்த்து லிவிங் ஃபெய்த். லிவிங் ஃபெய்த்னா என்னோ ஒரு நாள் நான் விசுவாசிச்சேன், என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு பாஸ்ட்ல நடந்துச்சு இல்ல, அது லிவிங்கா இருக்கு. லிவிங் ஃபெய்த், உயிரோடு இருக்கிற விசுவாசம். உயிரோடு இருக்கிற விசுவாசம். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், இவைகளில நான் கிறிஸ்துவுக்கு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருக்கு மேல வைத்திருக்கிற விசுவாசம், இதை ஒரு எப்பாப்ரா ஒரு சாட்சியாக பவுலுக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய விசுவாசம், ஏன்னா இது யாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிறவர்களுக்காக. அப்ப நம்ம we have to check our faith. நான் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு தூரம் நான் விசுவாசமா இருக்கிறேன் என்பதை நாம் we have to check always, பரிசோதிக்க வேண்டும். சோ அதனால அவர் he was thanking God. ஐயோ, இப்படி இந்த காலத்துல சபையில மக்கள் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிகளா இருக்கிறார்களா, அவங்க விசுவாசம் வளர்ந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே he was thanking God. நம்ம ஊழியங்களில வந்து ஜனங்கள் பாவ மன்னிப்பு பெற்று அவர்கள் விசுவாசத்துல வரும்போது we have to thank God. ஆண்டவரே, அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது அவர் எதுக்காக தேங்கி சொல்றாரு? லவ் ஃபார் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் மேல அவங்க வைத்திருக்கிற அன்பு. இது வந்து they are practicing God's commandment ன்னு சொல்லாமே. அவர் சொல்றாரு, முதலாவது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்பு தேவனிடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும். அதே மாதிரி நம்ம என்ன நேசிக்கிறது மாதிரி நான் பிறனை நேசிக்கணும். இப்ப இவங்க என்ன, கொலோசு பட்டணத்து மக்கள் என்ன பிராக்டிஸ் பண்றாங்க? they are practicing God's commandment. தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். சக விசுவாசிகளை நேசிக்கிறதுல அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அவன் பவுல் சொல்றாரு, சோ நீங்க உங்க பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீங்க நேசிக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்க அன்பா இருக்கிறீங்க, அந்த அன்பை நான் கேள்விப்பட்டேன். ஃபார் தட் ஐ அம் தேங்கிங் காட் அப்படின்னு சொல்றாரு. சோ ரெண்டு காரியத்துக்கு அவர் தேங்க் பண்றாரு. ஒன்னு ஃபெய்த் இன் கிரைஸ்ட், அவங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற லிவிங் ஃபெய்த் அப்படின்னா உயிருள்ள விசுவாசம், செத்து போன விசுவாசம் அல்ல, உயிருள்ள விசுவாசம். ரெண்டாவது லவ் ஃபார் செயின்ட்ஸ், சக பரிசுத்தவான்கள், சக விசுவாசிகளோடு, சக ஊழியர்களோடு கூட அவர்கள் காண்பிக்கிறதான அன்பு, அந்த அன்பை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். சோ இன்றைக்கு நான் இந்த வேத ஆராய்ச்சியில 3 காரியங்களை நம்முடைய லைஃபுக்கான, ஒவ்வொரு வேத ஆராய்ச்சி முடியும் பொழுது வாட் வி ஆர் லேர்னிங், வேதத்தை நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம பிராக்டிக்கலா என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு அந்த 5 வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம், அந்த இன்ட்ரோடக்ஷனை கத்துக்கிட்டோம். 3 காரியங்கள். ஒன்று,
The humility is the basic thing in the ministry. ஊழியத்துல தாழ்மை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை, ஆண்டவர் எந்த சூழ்நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போனாலும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சோ அப்ப நமக்கு இந்த பவுலுடைய வாழ்க்கையில இருந்து அவர் சக ஊழியர்களையும், அவர் ஒரு லெட்டர் எழுதும்போது சொல்றாரு, என் கூட இருக்கவங்க அவங்களும் உங்களை வாழ்த்துதல் சொல்றாங்க, அவங்களும் உங்க மேல கன்சர்னா இருக்காங்க. He was involving others in his ministry. சோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களை நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகாம மற்றவர்களை இணைத்து நம்ம அந்த பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்க வேண்டும். ஏன் உடைக்கணும்னா, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அது மாத்திரமல்ல, பெருமை உள்ள தேவ தூதன் லூசிஃபராக மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது நாம் பெருமை நம்முடைய வாழ்க்கையில வளருகிறதோ நாம் தாழ தாழ தள்ளப்பட்டு விடுவோம். அதனால we have to learn, ஆண்டவரே நான் வளர வளர என்னுடைய ஊழியத்துல வளர்ச்சிகள் உண்டாக உண்டாக, என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் பெருக பெருக, ஆண்டவரே என்னை நீர் உயர்ந்த இடங்களுக்கு எடுத்து போகும் பொழுது எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரம். The humility is the basic thing in the ministry அப்படின்னு பார்த்தோம். ஸோ walk along with others, மற்றவங்க கூட சேர்ந்து செய்வோமே, சேர்ந்து செய்வோம். ஊழியங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்கிள் பேஸ்ட் மினிஸ்ட்ரி. It's not depending on one person. It's a teamwork. எல்லாரும் சேர்ந்து நாம் ஊழியம் செய்ய, walk along with people, walk along with others. அது நம்மள ஒருவேளை நம்மளை விட தாளந்துகள் குறைவா இருக்கலாம், இல்ல நம்மளை விட தாளந்துகள் நிறைய இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் டுகெதர். அந்த ஒருமித்து வேலை பார்க்கிற, அந்த ஒருமித்து ஊழியம் செய்கிற அனுபவங்கள் நமக்குள்ள உண்டாகும். ரெண்டாவது காரியம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரேயர் லைஃப் அவர் டிரைவ் மோர் டு த மிஷன்ஸ். நான் இப்படியாக எழுதுறேன், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரேயர் லைஃப் அவர் டிரைவ் மோர் டு த மிஷன்ஸ். நம்ம செய்கிற இந்த அருட்பணியில, நம்ம செய்கிற இந்த மிஷனரி மூவ்மெண்ட் மினிஸ்ட்ரியில தேங்க்ஸ் கிவிங், எப்பொழுதும் ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் நன்றி சொல்லுகிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும். அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணாம நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா இது கனமான ஊழியம். நம்ம பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ஆகவே we have to increase our prayers. ஆண்டவர் ஊழியத்தில் செய்கிற காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே போக வேண்டும். வித்தவுட் prayerful life we cannot see the fruits in the ministry. ஜபம் இல்லாமல் செய்கிற ஊழியத்துல கனிகளை பார்க்க முடியாது. ஆகவே ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், இட் ஷுட் டிராவல் டுகெதர். கடைசியாக, we are appointed ministers by the will of God. நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சாலும் இது தேவனுடைய சித்தம். என்ன ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வேலைக்கு வச்சிருக்காரு, தேவனுடைய சித்தம். அப்படி நம்ம என்ன செய்யறோமோ அதுல போய் நம்ம குறை சொல்லிட்டு, இல்ல எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போராடிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. வாட் எவர் God has given to you, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்து, இது அவருடைய சித்தம். எனக்கு கொடுத்திருக்க இந்த வேலை தேவன் கொடுத்த சித்தம். அவருடைய சித்தத்தினால் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அவருடைய சித்தத்தினால இந்த காரியத்தை நான் செய்கிறேன், அவருடைய சித்தத்தினால நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். So we have to accept this is God's will in my life. பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய தேவனுடைய சித்தத்தினாலே அப்படிங்கிறார்ல. So whatever we do, it's a God's will. இது ஆண்டவருடைய சித்தம். 3 காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, humility is the basic, தாழ்மை. ஓகே, நம்ம அந்த 4 வசனங்களிலிருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தாழ்மை உள்ளவர்களாக, மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஓடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நன்றி அறிதலும் நன்றி கூறுதலும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக மாற வேண்டும். 3வது, நான் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் தேவனுடைய சித்தத்தினாலே இதை செய்கிறேன், தேவனுடைய சித்தத்தினாலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். God bless you. Let's pray. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களில ஆண்டவரே, பவுல் எழுதின ஆண்டவரே தேவ ஆவியானவர்னால ஆண்டவர் உத்வேகப்பட்டு தேவ ஆவியானோட ரெவலேஷன் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு பவுல் இந்த கொலோசு சபைக்கு எழுதின இந்த நிருபத்தை நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இதோட இன்ட்ரோடக்ஷனையும் முதல் 5 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் தியானித்தோம். 3 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையில அது முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். தனிமையா இல்ல, மற்றவர்களோடு கூட இணைந்து ஓடுகிற இந்த ஓட்டத்தை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது, எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறவர்களாய், நன்றிக்கு இடைவிடாமல்
பவுல் வந்து இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்றேன், நான் ஸ்டாப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை தர, என்றோ ஒரு நாள் ஜெபித்த, என்றோ ஒரு நாள் நான் நன்றி சொன்னேன் இல்லாம, லெட் இட் பி த கான்ஸ்டன்ட் மூவ் லார்ட். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில இடைவிடாமல் தொடர்ந்து இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவது, ஆண்டவரே நாங்க வந்து என்ன செய்தாலும் அது நீங்க எங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய சித்தத்தினால நாங்கள் செய்கிறோம் என்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். நாங்க செய்கிற வேலையா இருக்கட்டும், நாங்க செய்கிற தொழிலா இருக்கட்டும், நாங்க செய்கிற ஊழியமா இருக்கட்டும், இது கர்த்தர் அவருடைய சித்தத்தினால் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையை எங்களுக்குள்ள நீங்க தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வேத வசனத்தினுடைய வெளிச்சத்துல நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். துதிக்க நன்மைக்கும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த கொலோஸ் வேத ஆராய்ச்சி இன்னொரு எபிசோட்ல நம்ம தொடர்ந்து படிக்கலாம். காட் பிளஸ் யூ.